மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார். முதல்ல ஒரு மத்தியானம் வரைக்கும் தான் அவர் 9ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் திங்கட்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அதன் பிறகு 11, 12 ஆகிய இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இந்த வாரம் சந்திராஷ்டமும் இல்லை. ஆக நிதானமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நான் போன வாரம் சொன்ன மாதிரியே ராசியும் ராசிநாதனும் இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய யானை பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. படிப்படியா முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 11ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சூரிய சந்திரர்கள் உங்களுக்கு ஆகாத கிரகங்கள் என்றாலும் கூட அவர்கள் சுபத்தன்மையை அடைந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. சிலருக்கு இந்த வாரத்தில் வீடு, வாகனம், தொழில் போன்ற அமைப்புகள்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அண்ணன் அக்கால் உறவுகள் இப்போது வலுப்படும். இதுவரைக்கும் கை கொடுக்காத அண்ணன் அக்கால் போன்றவர்கள் இப்போது கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. நீங்களே அண்ணன் அக்கால்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். குறிப்பாக மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், பண உதவி வரக்கூடிய அமைப்புகள் இந்த வார நடுப்பகுதியிலே இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம அமைப்புகளும் கிடையாது. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறது. முக்கியமா பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே தீரும். கணவரை பற்றிய குறை, குழந்தைகளை பற்றிய குறைகள் தீரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடந்த 7 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷங்களாக நன்றாக இல்லாத அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் எதுல நீங்க நல்லா இல்லாம இருந்தீங்களோ அதுல அப்படியே மாற்றங்கள். நம்ம எந்த இடத்துல சிலிப்பானோம், எந்த இடத்துல தப்பு பண்ணோன்றதை நம்மளே உணரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு ஞானோதயம் ஏற்பட்ட வாரமாக இந்த வாரம் அமையும். எதிலும் நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம்.